கார் பைக்கில் போறீங்களா? அத்திப்பட்டி மாதிரி அரசாங்கமே அறிவிச்ச ஒரு பகுதி இருக்கு தெரியுமா? வண்டியை நிறுத்தாதீங்க. இன்றைய காலகட்டங்களில் திருட்டு சம்பவங்கள் மிகவும் அதிகமாகிவிட்டது என்றே கூறலாம். முதலில் ஆளில்லாத வீடுகளில் இருக்கும் பணம் மற்றும் நகைகளை திருடுவது பரவலாக இருந்தது. அதன் பிறகு பல மாதிரியான உருவெடுத்து வந்த திருட்டு சம்பவங்கள் இன்றளவில் கூகுள் பே, போன்பே போன்ற UPI பயன்பாடுகள் மற்றும் வங்கி கணக்குகளில் இருந்து நேரடியாக பணத்தினை மாற்றிக்கொள்வது வரை திருட்டு உருவெடுத்துள்ளது. இது போன்ற திருட்டு நடப்பது பற்றி தெரியாத மக்களோ தொடர்ந்து ஏமாந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்து சைபர் கிரைம் போலீசார்களும் இவற்றை தடுப்பதற்காக பல நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகின்றனர். இது போன்ற திருட்டு சம்பவங்கள் ஒரு பக்கம் இருக்க, தற்பொழுது மேலும் ஒரு வகையில் திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் வருகிறது. அது என்னவென்றால், சாலைகளில் நடந்து செல்பவர்கள் ஆளில்லாத தெருக்களில் சென்று கொண்டு இருப்பவர்களிடம் அவர்கள் அணிந்திருக்கும் நகைகளை மர்ம நபர்கள் முகமுடி போன்றவற்றை அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் வந்து அப்படியே பறித்து செல்வது போன்ற செய்திகள் பலமுறை பார்த்ததுண்டு. இவ்வாறு தற்பொழுது மீண்டும் சாலையில் செல்பவர்களிடம் ஆள்பறிப்பு செய்து அவர்களிடம் உள்ள பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடிக்கும் திருடர்கள் தற்பொழுது அதிகமாகி உள்ளனர் என்ற செய்திகள் பரவி வருகிறது. தற்பொழுது பல இடங்களில் இது போன்ற திருட்டுக்கள் நடந்து கொண்டே இருப்பதால் வெளியில் செல்லும் மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தற்பொழுது வீடியோ ஒன்று வெளியாகி அதில் எந்தெந்த பகுதிகளில் இது போன்ற திருட்டுக்கள் நடக்கிறது என்று வீடியோவில் ஒருவர் கூறியுள்ளார். அது குறித்து விரிவாக காணலாம். இந்த வீடியோவில் கரூரிலிருந்து அரவக்குறிச்சி, திண்டுக்கல், மதுரை போன்ற இடங்களுக்கு இந்த வழியில் இரவு நேரங்களில் பயணம் செல்பவர்கள் எந்த காரணத்திற்காகவும் வண்டியை நிறுத்த வேண்டாம் என்றும், திருடர்கள் கரூரிலிருந்து அரவக்குறிச்சி வரும் பகுதியில் அதிக அளவில் இருக்கிறார்கள் என்றும், அதற்காக காவல்துறையும் திருடர்கள் ஜாக்கிரதை என்பது போன்ற போர்டுகளையும் சாலைகளில் வைத்துள்ளனர் என கூறியுள்ளார். இந்த பகுதியில் ஏற்கனவே காலை கடனை கழிக்க சென்ற முதியவரை பிடித்து அவரிடம் இருந்து இருசக்கர வாகனத்தை பிடுங்கி சென்றுள்ளனர். அதன் பிறகு தனியாக இருசக்கர வாகன சென்ற பெண்ணிடம் அவர் அணிந்திருந்த நகையை பறித்து சென்றுள்ளனர். அதன் பிறகு சாலையில் லிப்ட் கேட்பது போன்று நடித்து வாகனத்தை நிறுத்தி கத்தி போன்றவற்றை காட்டி 15,000 ரூபாய் பணத்தை பறித்து சென்றுள்ளனர். அதன் பிறகு அந்த பகுதியில் வீட்டிற்கு வெளியில் படுத்திருந்த பெண்களின் கழுத்தில் அணிந்திருந்த நகைகளை திருடுவதற்கு முயற்சி செய்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் உள்ள அனைவரும் பெரும் அச்சத்திலும், எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்கின்ற பயத்திலும் இருந்து வருகின்றனர். எனவே இந்த பகுதியில் செல்பவர்கள் மிகவும் கவனமாகவும், வெளிச்சமில்லாத இடங்களில் நிறுத்த வேண்டாம் எனவும், யூரின் வந்தால் கூட அருகில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு செல்லுங்கள் என்றும், எந்த காரணத்திற்காகவும் ஹைவேயில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள் என்று அந்த வீடியோவில் கூறியுள்ளார். இது போன்ற திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதால் இதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த செய்திகள் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. நீங்க கரூர் டு அரவக்குறிச்சி இல்ல திண்டுக்கல், மதுரை இந்த ரூட்ல போவீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். குறிப்பா இந்த கரூர் டு அரவக்குறிச்சி போற வழியில வண்டியை பார்க் பண்ணாதீங்க. ஏன்னா திருடர்கள் இங்க இருக்கிறதா ஒரு போர்டை போலீஸ் வச்சிருக்காங்க. சோ நைட்ல டிராவல் பண்றவங்க இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நைட்ல வண்டியை கரூர் டு அரவக்குறிச்சி சைட்ல நிறுத்தாதீங்க. அது உங்களுக்கும் நல்லது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.